பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு a new episode of வாழ்தல் with விவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியாக வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் தான் அவங்கள சந்தித்தோம். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. சரி, இந்த தடவை அடுத்த சீசனை வந்து வீடியோ ஃபார்மேட்லேயே லான்ச் புது முயற்சியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபார்மேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஒரு வருஷத்தில் நடுவில் வந்து பார்த்தப்போ அடுத்த எபிசோடு எப்போ அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும், தொடர்ந்து ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் நல்லுள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே ஐ மீன் லைக் யூ குட் ரிலேட் டு இட், யூ என்ஜாய்ட் இட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வி ஹோப் டு பி a bit more consistent going forward. எஸ், அதே மாதிரி நீங்கள் ஆடியோக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவு அதுக்கும் மேலேயே கொடுங்க வீடியோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு. ஸோ யா, ஓகே. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் வித்யா? இன்னைக்கு வந்து பேருந்து பயணங்கள் அதை பற்றி பேச போகிறோம். growing up, I grew up in a small town, மேட்டுப்பாளையம். ஸோ நிறைய ஷேர் ஆட்டோன்ற கான்செப்ட்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. ஒன்றும் ஆட்டோ எடுத்து போகணும். பட் தென் வென் ஐ வாஸ் வெரி யங், ஆட்டோ வாஸ் லைக் அ பிக் திங், லக்ஸரி. ஸோ டாக்ஸிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது பெருசாக. ஸோ அதிகமாக பயணம் பண்ணது வந்து பேருந்தில் தான். கோயம்புத்தூர் வாஸ் லைக் அ பிக் சிட்டி வேர் வி கோ ஃபார் தீபாவளி ஷாப்பிங், பொங்கல் ஷாப்பிங் அந்த மாதிரி. ஸோ அங்கெல்லாம் போகும்போது பஸ்ஸில் போயிட்டு வருவோம். எங்கள் வீட்டிலேருந்தே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு கூட பஸ்ஸில் தான் போவோம் வருவோம். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் மை சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஹவ் பஸ் இன் தெம். ஸ்கூலுக்கு பஸ்ஸில் தான் போயிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கூல் பஸ்ஸில் போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் நிறைய போயிருக்கேன். காலேஜுக்கும் பஸ்ஸில், காலேஜ் பஸ் ப்ளஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போயிருக்கேன். ஸோ பஸ் இஸ் சம்திங் ஐ பீன் யூஸிங் ஃபார் அ லாங் டைம், ஒரு லைஃப் லைன் மாதிரி. ஆமாம், அதனால அதை பற்றி தான் பேசலான் இருக்கேன். உனக்கு பஸ்ஸுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டால் நல்லா இருக்கும். ஐ மீன் லைக் எனக்குமே வந்து ஸ்கூல் காலேஜ் ரெண்டுத்துக்குமே எனக்கு வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா பஸ்ஸு தான். ஸோ யா, ஐ மீன் 99 ஐ சேஞ்ச் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல் அண்ட் வேறு ஆப்ஷனே இல்லை, பஸ்ஸு தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதனால் அப்பத்துலேருந்து ஒரு 7 வருஷம் போனேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பை சைக்கிள் டு அ டிஃப்ரெண்ட் ஸ்கூல். அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு 3 வருஷம், அதுவுமே பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஃபார் அ வெரி லாங் டைம் ஐ வாஸ் கோயிங் பை ஷேர் ஆட்டோ. அதுதான் வந்து சென்னையில் ஷேர் ஆட்டோ வாஸ் அ திங். அது தெரிஞ்ச யா க்ளோஸ் டு 20 years ஐ திங்க். யா, அப்போதுலேருந்து இருந்திருக்கு. பட் யா, பஸ்ஸை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். சரி, ஓகே. சரி, இப்போ பஸ்ஸை பற்றி சின்ன வயசில் நிறைய போயிருக்கோம்லாம் பேசிட்டோம். இப்போல்லாம் நம்ம எப்படி எந்த அளவுக்கு பஸ்ஸு வந்து யூஸ் பண்ணுறோம் லைஃப்பில்? கடைசியாக நமக்கு இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப தூரம், சென்ட்ரல் தான் நமக்கு இது அப்படின்றதுனால அங்கேருந்து வரோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணது. கடைசியாக இந்த போன மாதம் விடிய காத்தால அந்த டைமில் வந்து ஒரு கூட்டம் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால வி ப்ரிஃபர் டு டேக் தி பஸ். இல்லைன்னா ஐ திங்க் வி would still prefer to go by auto or cab or something only. ஸோ எனக்கு பர்சனலி நான் பஸ்ஸில் போய் பல வருஷம் ஆகுது. பட் ஐ திங்க் ஃபார் யூ ரெகுலர் பேசிஸில் போனது பல வருஷம் ஆகுது. பட் ஐ திங்க் ஃபார் யூ ஈவன் அன்டில் 2.5 years ago 2 years முன்னாடி கூட நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கேப்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க நமக்கு. ஏன்னா போக வர ஒரு டைரக்ஷன்ல நான் போய் கொண்டு போய் விடுவேன் ஆஃபீஸ்ல, இன்னொரு டைரக்ஷன்ல பஸ் திரும்பி வித்யாவா வந்து 2 பஸ் மாறி அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி வீட்டுக்கு நான் வந்துடுவேன். 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஆமா, ஓகே. ஸோ முதல்ல நீ வந்து எப்போ பஸ்ஸில் போன உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறதுக்கு முன்னாடி வந்து பஸ்ஸில் போனது அப்படின்னா எனக்கு ஒன்று ஊருக்கு போகிறது, அது சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறது, அது ஒன்று. அதை தவிர அப்படின்னா எங்கள் வீட்டிலேருந்து இப்போது சேம் டி நகர் ஷாப்பிங் பண்ண போகிறோம், தீபாவளிக்கு பொங்கலுக்கு எதாவது போகிறோன்னா அது, ஒரு பீச்சுக்கு போகிறது. ஸோ இதுதான் மெயினாக. இதுதான் ஆஃப்டர் ஐ ஜாயின்ஸ் அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் கோயிங் பை பஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ். எந்த கிளாஸில் ஸ்கூலுக்கு பஸ்? 5th 5th 11th வரைக்கும் டெய்லி
ஸ்கூல் ஃபிஃப்த்லயே ஒன்று தனியாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ஸில்? இல்லை, அது பேசிக்கலி என்னென்னா எங்கள் அப்பா வந்து அப்போது ஸ்கூலில் சேர்த்து விட்ட புதுசில் எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் அவர் கூட வந்தார். சரி மொதல் வாட்டி இதான்ப்பா பஸ், இதான்ப்பா ஸ்டெப், இதான்ப்பா ஸ்கூலு பார்த்துக்கோ அப்படின்ட்டா. அதுக்கப்புறம் யா கைட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அதே ரூட்டில் வர பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, லைக் என்னுடைய ஸ்கூலில் சீனியர்ஸ் இருந்தாங்க, பாலா, கிருத்திகா அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் வேர் அ கேங் ஆஃப் அட்லீஸ்ட் some 5-6 people. நாங்கள் அப்படியே கேங்கா ஓகே குரூப் ஆஃப் 5-6 people கோயிங் இன் த சேம் ரூட். என்டையர் போரூர் வரைக்கும் வர்றதுன்னா ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் பாதியிலே இறங்கி போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து அதுதான் என்னுடைய பஸ் இது. அதுக்கப்புறம் காலேஜ்லேயும் there was a bunch of people who used to come together அந்த மாதிரி. What about you? நான் வந்து அதான் சின்ன வயசுல மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பஸ்ஸில் போனது. பஸ்ஸில் போகிறதுனா வந்து சென்னையில் வந்து அவ்வளோவா ப்ரைவேட் பஸ்ஸஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்கள் ஊரில் வந்து நிறைய ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா அப்பா வந்து என்ன ஆனாலும் சரி ப்ரைவேட் பஸ்ஸில் ஏற மாட்டாங்க. Actually, Chennaiல there was a phase when private buses were plying, but I think we'll talk about it later. இப்போ அதை பற்றி இது பண்ணுவானா. எங்க அம்மா அப்பா வந்து பிரைவேட் பஸ்ல ஏற மாட்டாங்க, ஏறவும் விட மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் நோன் டு லைக் கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா வண்டி ஓட்டுவாங்க, ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுவாங்க. யாரு என்ன ஏது அதெல்லாம் எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸில் பொதுவாக ஏற விட மாட்டாங்க. ஆனால் ப்ரைவேட் பஸ்னால் அப்படியே பளபளன்னு இருக்கும். அதில் வந்து அப்படியே நிறைய சைடில் நிறைய டிசைன், டிராயிங், ஃப்ளவர், குழந்தை, சினிமா ஆக்டர் அந்த மாதிரிலாம் நிறைய வரைஞ்சி வைப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல சவுண்ட் சிஸ்டம் செம்மையா இருக்கும். அதே மாதிரி ஆமா, அப்புறம் வந்து கிழிஞ்ச சீட்டா இல்ல வந்து கொஞ்சம் துருப்பிடிச்சது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நல்ல பளபளன்னு வெல்வெட் துணி போட்ட சீட்லாம் இருக்கும். அதே மாதிரி டிரைவர், கண்டக்டர் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க. ஓகே, ஸோ வித்யா சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஒரு சென்னை பாய், இதெல்லாம் நன் ஆஃப் திஸ் இஸ் ரிலேட்டபிள் டு மீ. ஓட்ட ஒடிசலான ஓகே டீசென்ட் ஒரு ஷேப்ல இருக்கிற பஸ்ல போயிருக்கேன். பட் நீங்க சொல்ற அளவுக்கு லக்ஸூரியஸ் பஸ்லலாம் நான் இல்ல, இந்த மாதிரி பஸ்ல ஏற விட மாட்டாங்க. ஒருவேளை எங்க அம்மா அப்பா கொஞ்சம் பெரிய வயசு ஆனதுக்கப்புறம் நானே தனியா கோயம்புத்தூர் போயிட்டு வரேன்னு கூட எங்க அப்பா ஃபோன் பண்ணி பிரைவேட் பஸ்ல ஏறிடாத, கவர்மெண்ட் பஸ் வரட்டும், வெயிட் பண்ணி அதுல போ அப்படின்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அவங்க கூட போகணும்னா இப்போ வந்து ஒரு வரிசையா 4 பஸ், இப்போ காந்திபுரம்ல இருந்து திருப்பி மேட்டுப்பாளையம் வரணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வரிசையா ஒரு 4 பஸ் நிக்குதுன்னா கூட ஒரு பஸ் ஒரு 8 o'clock எடுக்கிறான், அடுத்த பஸ் 8:10 எடுக்கிறான். அந்த மாதிரினா அது எல்லாத்தையும் விட்டுட்டு 8:40 எடுப்பான் ஒருத்தன். ஆனா அது கவர்மெண்ட் பஸ்ஸா இருக்கும், அதுலதான் போகணும்னு சொல்லிட்டு அந்த விஜய் ஆண்டனிக்கு வந்து இந்த எல்லா பிச்சைக்காரங்களையும் விட்டுட்டு இவனுக்கு தான் பிச்சை போடுவீங்கல்ல சாமியே வந்து சொன்ன மாதிரி, அந்த மாதிரி எங்க அப்பா அந்த பஸ்ல தான் ஏத்தி கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. ஆமா, அவருக்கு வந்து சேஃப்டி தான் கன்சர்னு. அதே மாதிரி அவருக்கு வந்து பிரைவேட் பஸ்ல அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஏதாவது பிஹேவியர் சரி இருக்காதோன்னு அவருக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்தது. அதனால அதுல ஏற விட மாட்டாரு. அதனாலே வந்து எங்க அப்பா இல்லாதப்போ நானா வரேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வரேன்னா நான் வெயிட் பண்ணியாவது பிரைவேட் பஸ்ல தான் போவேன். பட் ஆக்சுவலி தட் கொங்கு சைட் பஸ் டிரைவிங் இஸ் நோட்டோரியஸ் ஃபார் இட். ஏன்னா நான் வந்து 2015 ஒரு வாட்டி அம்மா அப்பா கூட அந்த பக்கம் வந்தது. ஸோ வி டிட் கோயம்புத்தூர் டு திருப்பூர் அந்த போக வேண்டியிருந்தது. அண்ட் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. இட் வாஸ் ஸோ, அதாவது ஒரு நிமிஷமும் அப்படியே அந்த டைமில் இருந்த ஒரு கடவுள் நம்பிக்கையில் இஷ்ட தெய்வத்தோடைய சாமி மந்திரம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. ஐ டெஃபினெட்லி வுடன்ட் டு இட் அகைன். அவ்வளோ மோசமாக இருந்தது. நீ இப்படி சொல்கிற, ஆனால் அவங்க அந்த மாதிரி வண்டி ஓட்டுறதுக்குன்னே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. லைக் இந்த பர்டிகுலர் பஸ் சர்வீஸ்க்குன்னு ஃபேன்ஸ் இருப்பாங்க. வந்துட்டு ஆர்விஆர்ல ஏறுறவங்க ஆர்விஆர்ல மட்டும்தான் ஏறுவாங்க. பஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி பஸ் ரூட்டுக்கு மட்டும்தான் மேபி ஃபியூ ஃபேவரிட்ஸ் மேபி. யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்ல, தினந்தோறும் பஸ்ஸில் போனவங்க கிட்ட கேட்டால் they'll be able to share a few favorite bus routes. பட் அதை தவிர மேபி டிரைவர் அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கும் எனக்கு தெரியல. மேபி எனக்கு அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. சரி, நீ பஸ்ல நிறைய போயிருக்க. ஸோ நீ முதல்ல வாங்கின டிக்கெட் அதோட விலை வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா? மை ஃபர்ஸ்ட் ரூட் ரெகுலராக, அதாவது இந்த ஸ்கூலுக்கு ரெகுலராக போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா அப்பா தான் தருவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. பட் ஸ்கூலுக்கு நானாக போக ஆரம்பித்த டைம்லேருந்து ஃப்ரம் போரூர் டு ஆவிச்சி ஸ்கூல் பஸ் ஸ்டாப், அதுதான் அது பின்னாடி தான் எங்கள் ஸ்கூல் இருந்தது. தட் டிக்கெட் காஸ்ட் மீ 1.5 rupees, 1.5 ரூபா, 50 காசு. இப்போ செல்லவே செல்ல 99.
99ல் 1.50 ரூபி. கடைசியில் நான் அந்த ரூட்டில் போக ஒரு 7 வருஷமாக போனேன் இல்லையா, 7வது வருஷம் தட் ப்ரைஸ் அட் ரிசன் டு 3.50 ரூபி. அதாவது எல்லோ போர்டு. அப்போ வந்து ஆக்சுவலி இப்போ வந்து ஏதோ 1-2 வி ஹேவ் தட் இந்த பிங்க் பஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த டைமில் வந்து there used to be yellow board, there used to be white board, there used to be green board. இந்த மாதிரி வெரைட்டிஸ் அதுலேயே இருந்தது. பஸ்ஸோட விலை பொறுத்து அந்த போர்டு நம்பர் ஆஃப் இப்போ ஒயிட் போர்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 16-17 ஸ்டாப் இருக்கும். எல்லோ போர்டுன்னு இருக்கும், எல்எஸ்எஸ்ன்னு வாங்குது. தட் யூஸ் டு ஹேவ் மேபி லைக் 13 ஸ்டாப்ஸ். கிரீன் போர்டு இருந்தும் அது இன்னும் கம்மி, 8 ஸ்டாப் இருந்தால் பெரிய சொன்ன. ஸோ அது தகுந்த மாதிரி விலையும் அந்த டிக்கெட். அதே மாதிரி பஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸோட குவாலிட்டி ஏதாவது மாறுமா? ஒயிட் போர்ட்னா ரொம்ப அடி வாங்கின பஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ. இந்த மாதிரி இருந்தது. எங்க ஊர்லயும் இந்த மாதிரி பஸ் வெரைட்டி இருந்திருக்குமோ என்னமோ, எனக்கு இதெல்லாம் ஐ திங்க் பப்ளிக் பஸ்ல கண்டிப்பா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் வந்து அந்த ஒயிட் போர்டு தான் மோஸ்ட் அஃபோர்டபுள். நிறைய பேர் வந்து லைக் வீட்டில் வசதி இல்லாதவங்கலாம் பார்த்தோன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணி அதில் இப்போ நான் என்ன சொல்கிறது, இந்த 3000 ரூபா அந்த டிக்கெட் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து மேபி ஒயிட் போர்டில் போனால் 2 ரூபா 2000 ரூபா அந்த மாதிரி இருக்கும். சம் பீப்புள் லைக் அந்த டைமில் நம்ம வந்து காசு சேர்த்து வைக்கணும் அப்படின்றது ஒரு இதில் நான் இல்லை ஒயிட் போர்டுக்கு வெயிட் பண்ணி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. பீப்புள் லைக் தட். யா ஓகே. பஸ் பாஸ்லாம் எடுத்து ட்ராவல் பண்ணியிருக்கியா? எஸ். அது வந்து எனக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேயே அப்போ நான் ஸ்கூல் சேர்ந்த அந்த டைமில் பஸ் பாஸ் வாஸ் அ திங். எனக்கு அது அதான் அந்த ஆட்சியில் தான் அது கொண்டு வந்தாங்க, அது முன்னாடி ஆட்சியில் அது. ஸோ எனக்கு அது வரைக்கும் வந்து அது ஒரு சலுகை அப்படின்றது தெரியாது. ஏன்னா பஸ் பாஸ் வாங்கணும் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஐ திங்க் லைக் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே அவன் கையில் பஸ் இருந்தே ஆகணும்டா அந்த மாதிரி ஒரு இதுன்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் இன் ரீசெண்ட் இயர்ஸ் ஐ ஃபிகர் தட் ஓகே இது வந்து அவங்க இட்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படின்றது வந்து எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அண்ட் தென் ஐ ரியலைஸ் ஹவு மச் ஆஃப் டிஃபரன்ஸ் சம்திங் லைக் தட் மேக்ஸ் இன் த லைஃப்ஸ் ஆஃப் மெனி பீப்புள் இல்லையா. லைக் 3000 ரூபா அப்படின்னா அது ஒரு நாள் 7 ரூபா கணக்கு போட்டு பார்த்தோன்னா வந்துடும், எங்கேயோ வந்துடும். தட் யூஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ் லைக் இல்லையா. அந்த வேறு ஸ்டார்ட் ஆஃப் இன்கம் லெவல்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இது ரொம்ப இது வந்து பஸ் பாஸ் வாஸ் ரியலி அ குட் என்ன சொல்கிறது, இன்னைய வரைக்குமே அது ஒரு மிகப்பெரிய இதுதான். அண்ட் இன்ஃபேக்ட் லைக் காலேஜ் போனதுக்கப்புறம் வந்து மந்த்லி பஸ் பாஸ் யூஸ் டு பி லைக் 80 rupees ஆர் சம்திங். அது வந்து அந்த ரூட்டில் பர்டிகுலர் ரூட்டில் அந்த ரூட்டு தகுந்த மாதிரி ஏதோ காசு வாங்குவாங்க போல். ஸோ ஈவன் அன்டில் ஐ ஃபினிஷ் காலேஜ் ஐ யூஸ் டு டேக் காலேஜ் பஸ் பாஸ். அதெல்லாம் இருந்தது. வாட் அபவுட் யூ? நீலாம் எடுத்திருக்கேன் பஸ் பாஸ்லாம்? பஸ் பாஸ் இல்லை, நான் ஸ்கூலில் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வந்திருக்கேன். ஒரு 9th 10th வரும்போது ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குன்றதுனால ஸ்கூல் பஸ் அந்த டைமுக்கு வராது. அப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோ பிரைவேட் பஸ்ஸோ அந்த ரூட்ல வர என்ன பஸ் இருக்கோ அதை எடுத்துட்டு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா பஸ் பாஸ் வாங்கணும்னு நான் அதுக்கு யோசிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வீட்டுல கேட்டா காசு தருவாங்க அதுக்கு. எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பஸ் பாஸ் எடுத்ததுக்கு அவங்க நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்து நம்ம தான் அதெல்லாம் சப்மிட் பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களே வந்து போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் நம்மள ஐ டுக் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃப். அதெல்லாம் ஐ ஹேவ் மெமரிஸ். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபா? ஐ திங்க் சோ. யா இட் வாஸ் a thing then. like பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாம் அந்த டைம்ல. இல்ல கலரும் எடுக்கலாம், பட் அதுக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சிருந்தாங்க. யா so that was a thing then. It's all like இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப வருஷம். யா ஆல்மோஸ்ட் it's been like what? Don't give away your age. That's okay. There's nothing secret about it. Like it's been about 25 years since then at least. Yeah. Okay. Yeah. So okay. அப்போ இருந்த பேருந்து பயணங்களுக்கும் இப்போ இருக்கிற பேருந்து பயணங்களுக்கும் உனக்கு வந்து என்ன வித்தியாசம் தெரியுது? மெயினா தி structure and design of the buses are a lot different and lot more evolved இல்லையா. அப்போ வந்து அந்த டிரைவர் பக்கத்தில் அவ்வளோ பெரிய இன்ஜின் பேன் இருக்கும் இல்லையா, ரொம்ப சூடாக இருக்கும், அது மேலே உட்காரவே முடியாது. பட் சில சமயம் நிற்க முடியல அப்படின்னா அது மேலே எப்படியோ சரி ஓகே கம்மியாக இருக்குன்னா உட்காந்துருவோம். அண்ட் ஆல்சோ அப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் ஏறினா அந்த அந்த இன்ஜின் கிட்ட இருக்கிறது வந்து தட் யூஸ் டு அந்த ஒரு 3 பேர் உட்கார மாதிரி ஒரு சீட் இருக்கும். இட் யூஸ் டு ஃபேஸ் தி டிரைவர் பார்த்த மாதிரி இருக்கும். Yeah, do you remember seeing any such bus like அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உனக்கு பார்த்த மாதிரி? அந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் பிரைவேட் பஸ்ஸஸ்னா வந்து அந்த இன்ஜின் மேலேயும் வெல்வெட் கிளாத் போட்டு வச்சிருப்பாங்க.
அது மேல உட்காரலாம். ஆனா வந்துட்டு டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ ஆள் இருந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து உட்கார விட மாட்டாங்க. இல்லம்மா அங்க ஆள் வருது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அவங்க ஆள் வந்த உடனே தள்ளி உட்காரு இல்ல நீ ஏந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிரைவர் கிட்ட உட்காந்து அவங்க சின்ன பொண்ணு தானே எழுந்துல நீ ஏன் உட்காரணும்? இல்ல பெரிய பொண்ணா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, டிரைவர் கண்டக்டர் ஆள் வருதுன்னா அவங்களுக்கு தான் அங்க ப்ரிஃபரன்ஸ். அதே மாதிரி அந்த பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீட் மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க. சோ எங்கெல்லாம் சீட் போட முடியுமோ அங்கெல்லாம் போட்டுருப்பாங்க. அந்த கண்ணாடி வருதுல்ல, அந்த கண்ணாடி பக்கத்துல கூட இங்க கூட சீட் இருக்கும். ஆனா அங்க உட்கார்ந்தேன்னா வந்து கண்ணாடி மறைக்கும், அதனால குனிஞ்சுக்கோமா அப்படின்றாரு. சோ பேக் வச்சிருந்தேன்னா பேக் வச்சுட்டு அங்க உட்காந்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன் அது மேலேயே. நீ பேக் எனக்கு ஞாபகம் லைக் அட் ஒன் பாயிண்ட் ஐ ரிமெம்பர் பீப்புள் லைக் பேக் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க மடியில் அப்படியே வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இறங்கும்போது ஜன்னல் வழியாக இறக்கி கொடுக்குறது. அதெல்லாம் இன்னும் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. மேபி it might still be happening. I'm not very sure. இல்ல நான் கடைசியா ஒரு 2 வருஷம் முன்னாடி ரெகுலரா பஸ் யூஸ் பண்ணிருந்தப்ப கூட நான் யார்ட்டையும் பேக் எல்லாம் கட்டி கொடுத்தது இல்லை. ஆனா வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய நான் கட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வேளை சீட் கிடைச்சதுன்னா ஒரு 3-4 பேக்லாம் கூட ஒரு நேரத்துல கொடுப்பாங்க. அதை வாங்கி மடியில் வச்சுப்பேன். அது ஆக்சுவலா பேக் மற்றவங்க பேக் நம்ம வச்சுக்கிறது கூட அவ்வளோ இது இருக்காது. பட் நம்ம அவங்க நம்ம இறங்கி அவங்க கையில இருந்து வாங்கிக்கணும்னா அதை ஒன்று பஸ் எடுத்துருவானோன்னு ஒரு இது இருக்கும், அதை டைமுக்கு வாங்கிக்க முடியுமான்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கீழே போட்டாங்கன்னா பேக் இதாயிடும். ஸோ தட் ஆல் யூஸ் டு பி ஸோ மச். அதே ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட் ரேஞ்சுக்கு இருந்தது அதெல்லாம். ஆல்சோ ஐ திங்க் மேபி ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் லைக் அந்த டெக்கேட் டிஃப்ரென்ஸ்னாலயா இல்லை வந்து இட்ஸ் அ ஸ்மால் டவுன் திங்கா தெரியல. மேபி எங்க ஊர்ல எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது கொடுக்கறதுக்கு. தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எங்க போயிட்டு போறாங்க, மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூருக்குள்ள எத்தனை ஸ்டாப் இருக்கு, இத்தனை ஸ்டாப்குள்ள எங்க இறங்கி போயிட போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருந்ததோ என்ன. இங்கேயும் வந்து திருட்டு பயம் அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. அதாவது என்னன்னா அவங்க தர்றதுக்குள்ள நம்ம வாங்கிட முடியுமா, பஸ் கீழே ஐ மீன் பஸ்ல இருந்து கீழே போட்டுருவாங்களா, அதுல ஏதாவது புக்ஸ் டேமேஜ் ஆயிடுமா, அந்த மாதிரி ஒரு இதுமே தவிர I'm talking about like late 90s early 2000s வரைக்கும் ட்ரஸ்ட்ன்றது கொஞ்சம் ஐ டோன்ட் திங்க் இட் வாஸ் அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, பஸ் ஏற்கஞ்செடி ஓரம்லாம் சொன்ன நீ. ஸோ உனக்கு பஸ்ல போகும்போது கேட்கறதுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லை ஏதாவது ரொம்ப இந்த இந்த பிளேலிஸ்ட் ஆர் இந்த மாதிரி பாடல்கள் நல்லா இருக்கும் அந்த மாதிரி? ஆக்சுவலி அதான் நான் சொன்ன மாதிரி இங்கே சென்னையில் வந்து அந்த டைம்ல சவுண்ட் சிஸ்டமே இருக்காது பஸ்ல. இப்போ கூட ஐ டோன்ட் திங்க் பப்ளிக் பஸ்ஸஸ் யூ ஆர் அலோட் டு ஹேவ் எனி. சென்னையில நான் எங்கேயும் பஸ்ல பாட்டு கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனா எந்த மாதிரி இருக்குன்னா சில நேரம் டிரைவர் வந்து அவர் பக்கத்துலயே ஒரு போனு ஒரு குட்டி ஸ்பீக்கர் ஏதாவது வச்சிருந்தா அது வழியா போட்டா வந்து அவருக்கு மட்டும் கேட்கற மாதிரி வச்சுப்பாங்களே தவிர பஸ்ஸுக்குள்ள ஊர்ல இருக்க மாதிரி இருக்காது. ஸோ பேசிக்கலி எனக்கு அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னா காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அப்பதான் வந்து இல்லை இந்த வாக்மேன் இருக்கிற அந்த ஃபோனு அதெல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ ஐ திங்க் அட் தட் பாயிண்ட் இட் வாஸ் ஆல் யுவன் சாங்ஸ். யுவன் தான் நிறைய எல்லாம் எனக்கு பஸ்ஸோட. ஆக்சுவலி இந்த ஒரு பாட்டு வந்து பஸ்ஸோட தான் கனெக்ட் ஆன பாட்டு. லைக் யார் அரபு நாடே அசந்து நிற்கும் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு. நம்ம இவர் ட்ரிகர் சக்தி அவர் நடிச்சது, அவருடைய டெபியூ மூவில தட் மூவி. அண்ட் நிறைய வந்து அட் தட் டைம் ஐ வாஸ் ரஹ்மான் பாட்டு நிறைய கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அஞ்சலி அஞ்சலி ஆலியார் மார்கழி பூ இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலி மோர் தென் சாங்ஸ் ஐ ரிமெம்பர் எனக்கு நான் ரொம்ப செரிஸ்ட் மெமரி எனக்கு என்ன அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது. லைக் ஐ யூஸ் டு ரீட் a lot of books in moving buses. Like அப்படியே உட்காந்துட்டு தான் ஆப்வியஸ்லி உட்காந்துட்டு ஃபவுண்டன் ஹெட் நிறைய ஃபவுண்டன் ஹெட்லாம் அப்படியே உட்காந்து அதெல்லாம் படிச்சிருந்தேன். அந்த மதர்னு ஒன்று இருக்கும் மேக்ஸிம் கார்கி எழுதுது. இதெல்லாம் வந்து சாதாரணமா உட்காந்துட்டே படிக்க முடியாது. இவர் மூவிங் பஸ்ல உட்காந்து படிச்சேன். எனக்கு ஐ அந்த டைம்ல ரொம்ப ஒரு மாதிரி ஐ வாஸ் an avid reader back then. ஸோ நிறைய இவர் டான் ப்ரவுன் எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ that's what I remember. Like reading books more than listening to music. எனக்கு வந்து reading books in moving buses is what I have fond memories of. உனக்கு எப்படி? நானும் பஸ்ல நிறைய படிச்சிருக்கேன். ஆனா அது எப்படின்னா வந்து எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு காலையில ஸ்கூல் பஸ்ல உட்காந்து அவசரமா படிக்கிறது. பட் எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு பஸ்ல மட்டும் இல்ல, என்ன பைக் ஸ்கூட்டில கூட்டிட்டு போனா கூட நான் அதுல படிச்சுட்டே தான் போவேன். இது தில் படத்துல லைலா உட்காந்துட்டு இந்த திரும்பி உட்காந்துட்டு படிச்சுட்டே போவேன் எக்ஸாம். ஆமா, நடந்து போகும்போது கூட படிச்சுட்டே போவேன். வீட்டு வாசல் நின்றுட்டு இப்படி நடந்துட்டே எல்லாம் படிப்பேன். சோ அது பட் பாட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, எனக்கு பஸ்ல பாட்டுனா வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் பெருசா எனக்கு பாட்டு எதுவும் கனெக்ட் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. அப்பப்போ போன்ல இருந்தது எதையோ கேட்பேன்.
என்கிட்ட இயர்ஃபோனே ரொம்ப நாளைக்கு இருக்கல. ஆனா வந்து பஸ் பாட்டுனா எனக்கு ஞாபகம் வர்றது 2 விஷயம். ஒண்ணு வந்து எங்க மாமா வந்து ஒரு டெல்லி டூர் போயிருந்தாரு. அப்போ வந்து ஒரு பஸ்ல தான் சுத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க, பஞ்சாப், சண்டிகர் அங்கெல்லாம். அப்ப வந்து டிராவல்ஸ் பஸ், பனிக்கர் டிராவல்ஸ் பஸ். அதுல வந்து என் கூட எங்க கசின் ஒருத்தன் வந்திருந்தான். அவன் வந்து அவன் போன்ல வச்சிருந்தது அப்ப பையா படம் ரிலீஸ் ஆயிருந்த டைம், பையா படத்தோட பாட்டு மட்டும் தான் வச்சிருந்தான் போன்ல. நான் ஏன் ஏஜ் அவன் மட்டும்தான், அவன் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன் நானு. அவன் வந்து திரும்ப 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 இந்த வந்து என் காதல் சொல்ல நேரம் இல்லை, துளி 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 மழையாய் வந்தாலே, அடடா மழைடா, இந்த 3 பாட்டு மட்டும்தான் அந்த ஒரு 3 நாளும் திரும்ப 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 கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு அந்த பாட்டு பிடிக்கவும் செஞ்சது, ஆனா அந்த நேரத்துல கடுப்பாவும் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னால அந்த பாட்டு லிரிக்ஸ் மைண்ட்ல இருந்து எடுக்கவே முடியல. அந்த அளவுக்கு என் மைண்ட்ல வந்து அந்த பஸ்ஸோட அந்த பாட்டு வந்து ஒன்றி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு ஜேர்னி வந்து என்னோட கசின் ஒருத்தங்க கூட நானும் அவங்களும் வந்துட்டு ஓவர் நைட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போனோம். அப்ப வந்து அவங்க வாக்மேன் ஒன்று வச்சிருந்தாங்க. அதுல வந்துட்டு she had only one song, என்னை தேடி காதல் என்ற வார்த்தை எனக்கு, அந்த சீரியல் பாட்டு, அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் வச்சாங்க. விடிய 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 அந்த ஒரு பாட்டு மட்டும் திரும்ப திரும்ப போட்டாங்க. கேட்டுட்டு வந்தேன். விஜய் ஆண்டனி சுப்ரீமசி. அது விஜய் ஆண்டனி போட்டாருன்னா எனக்கு அப்ப தெரியாது, அப்புறம் தான் தெரிய வந்தது. அது திரும்ப திரும்ப கேட்டு வந்தேன். சோ எனக்கு பஸ் பாட்டுனா இது 2 தான் மைண்ட்ல வந்து நல்லா கனெக்ட் ஆகுது. எனக்கு அதான் காலேஜ் டைம் தான் இல்லையா. ஸோ ஆலியார் பொல்லாதவன்ல இந்த மின்னல்கள் கூத்தாடும். அண்ட் ஆல்சோ தட் வாஸ் த ஃபேஸ் வென் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு இங்கிலீஷ் சாங்ஸ் கொஞ்சம். அதனால இந்த இந்த கிளப் 50 சென்டோட இந்த கிளப், அதோட அதோட கிளீன் வெர்ஷன், அதோட டர்ட்டி வெர்ஷன், அதெல்லாம் எனக்கு அதோட எல்லாமே அதான் காலேஜ் பசங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தட் வாஸ் அ திங். Okay, so we were talking about music associated with bus. Do you have any other fond memories of bus journey? உனக்கு ஏதாவது fond memories இருக்கா? நிறைய. ஆக்சுவலாக என்னோட தான் ரூட் மேட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் சீனியர்ஸ். இவங்க கூட நிறைய சில சமயம்லாம் என்ன ஒன்று பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம், வரவே வராது. ஸோ என்ன பண்ணோன்னா அங்கிருந்து அப்படியே அடுத்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வந்துடும். தட் யூஸ் டு பி லைக் அட்லீஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டராக தான் இருக்கும். பட் என் கம்பெனி இருந்தது அப்படின்றதுனால வி யூஸ் டு வாக். அங்கே போனால் இன்னும் ஒரு வேறு ரூட்லேருந்து அந்த பஸ் கனெக்ட் ஆகும். ஸோ வி யூஸ் டு டூ தட். எப்போயாவது பஸ் வரல அப்படின்னா அவ்வளோ தூரம் நடந்து போய் விருகம்பாக்கம் போய் ஏறுவோம். தட் இஸ் ஒன் திங். அண்ட் இன்னொன்று என்ன, அதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ஸ்டடி இன் கிறிஸ்டியன் ஸ்கூல். ஸோ எனக்கு வந்து இந்த சிலுவை போடுறது இது ஒரு பழக்கமாக இருந்தது. பஸ்ஸில் இது வந்தோடனே எங்கள் வர்ற ரூட்டில் ஒரு சர்ச் இருக்கும். ஸோ வி யூஸ் டு ஹேவ் அ ரேஸ். நான் இது ஒரு பழக்க தோஷத்துலாம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பார்த்துட்டு என்னோட பேட்ச் மேட்ஸ், ஐ மீன் ரூட் மேட்ஸ் அவங்கலாம் பார்த்துட்டு, ஸோ அது ஒரு ரேஸாகவே யார் முதல்ல எடி பண்ணுறான், யார் முதல்ல எடி பண்ணுறான். ஸோ தட் யூஸ் டு பி தட் வாஸ் ஸோ மச் ஃபன். நிறைய இருக்குது ஆக்சுவலாக. லைக் நான் உட்காந்து சாப்டராக எழுதலாம். அந்தளவுக்கு காலேஜில் என்னெல்லாம் பண்ணேன், ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணேன். ஒரு வாட்டி சரி எபிசோட் 2 பண்ணிக்கலாம். லைக் ஐ மீன் திஸ் ஒன் திங் ஐ வில் சே, காலேஜ் டைமில் ஒரு வாட்டி பஸ் வந்து ஏதோ சம் ஸ்ட்ரைக் ஆர் சம்திங் ஃப்ரம் மயிலாப்பூர் டு கோடம்பாக்கம் வி வாக்டு. ஐ டோன்ட் நோ ஹவு லாங் இட் இஸ், ஹவு ஃபார் இட் இஸ் தெரில. அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த ஒரு முரட்டுத்தனமான ஒரு குருட்டுத்தனமா ஒரு முரட்டுத்தனம் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல நானும் பஸ் கிடைக்கலன்னா அடுத்த ஸ்டாப்புக்கு நடக்கிறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னா அப்படியே பேசிட்டே பஸ் போற ரூட்லயே நடந்து போறது, அதெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பஸ்ல ஃபாண்ட் மெமரிஸ் அப்படின்னா, என்னோட ஸ்கூல் பஸ்ல வந்துட்டு ஸ்கூலோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி பஸ் வந்து ஒரு சர்டன் ரூட்ல தான் ரொம்ப வருஷத்துக்கு போயிட்டு இருந்தது. எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு யூனிட் இருக்கும். ஸோ எங்க ரூட்ல வந்து ஸ்பெஷல் சில்ட்ரனும் சில பேர் ஏறுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஏரியால ஒரு நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் ஒன்னா ஏறுவாங்க. அவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் வந்து ஒரு 3 சீட்டர்ல தான் உட்காருவேன். என் பக்கத்துல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு இவங்க தான் என் பக்கத்துல உட்காருவாங்க. ஏன்னு ஞாபகம் இல்லை, ஏன்னு தெரியல. ஸோ இவங்க ஏறினதும் வந்து ஆசையா வந்து என் பக்கத்துல உட்காருவாங்க. இல்ல அவங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கல, நின்றுட்டு இருக்காங்கன்னா கூட அவங்க பேக் என்கிட்ட கொடுப்பாங்க. சோ என்னை விட வயசுல பெரிய பசங்களா இருப்பாங்க. அதுல வந்து தௌஃபிக்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு அப்பவே வந்து இது வந்து நான் வந்து ஒரு 6th 7th வயசு இருப்பேன். அவனுக்கு அப்பவே ஒரு 15-16 இருக்கும். ஆனா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் படிச்சுட்டு இருந்தான். ஸோ என் பக்கத்துல உட்காந்து புக்கை திறந்து வச்சுட்டு படிப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் படிச்சுட்டு இருந்தான். பட் என் பக்கத்துல உட்காந்து புக்கு படிப்பான். நான் வந்து அதுல இருக்கிறதெல்லாம் சொல்லி தருவேன். இட்ஸ் பி வெரி யங் கிட்ஸ் ஆல்சோ அந்த குரூப்ல. வாய் பேச முடியாதவங்க, காது கேட்காதவங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருப்பாங்க. எனக்கு வந்து இட் வாஸ் வெரி
ஃபாண்ட் ஃபார் மீ பிகாஸ் அவங்க பஸ்ல ஏறினதும் ஹாய் சொல்லுவாங்க, என்ன தேடி வருவாங்க, இறங்கும்போது எனக்கு பாய் சொல்லிட்டு போவாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஃபாண்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்லையுமே எங்கேயாவது இப்போ அவங்க கிளாஸ் இருக்கிற அந்த வழியா போனேன்னா ஹாய் சொல்லுவாங்க, பாய் சொல்லுவாங்க. எப்படி உனக்கு அந்த பஸ்ல தெரியும் கூட யாராவது கேட்டாங்கன்னா அவங்க என் பஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து அவங்க கூட பஸ்ல போயிட்டு வந்தது வந்து ரொம்ப ஃபாண்ட் மெமரிஸ். ஆக்சுவலி நீ சொல்லும்போது ஞாபகம், ஏன்னா நான் ஸ்கூல் போகிற டைமில் கூட ஒன் பர்டிகுலர் ரூட் இட் யூஸ் டு கோ டு தட் இந்த லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் ஃபார் ஹியரிங் சேலஞ்ச் அந்த ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த டைம் அந்த பஸ்ஸில் ஏறினா லைக் கிட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வில் பி தேல் ஆல் பி டாக்கிங் இன் சைன் லாங்குவேஜ். எனக்கு அப்போ தான் ஓகே இதெல்லாம் இருக்குது, சைன் லாங்குவேஜ் தான் இருக்குது, இவங்களுக்கான கம்யூனிகேஷன் இதெல்லாம் இதுதான் அப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. பட் யா மேபி நீ அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக நான் இன்ட்ராக்ட் பண்ணதில்லை. ஆப்வியஸ்லி couldn't understand sign language and all that. So yeah, அந்த இதுவும் இருக்குது. In terms of challenges in public transport in bus, like what have you faced? பஸ்ஸில் என்னதான் நிறைய போயிட்டு வந்திருக்கேன், நிறைய ஃபாண்ட் மெமரிஸ் இருக்குனாலும் இப்போ கூட திடீர்னு வந்து உனக்கு வேறு வழி இல்லை நீ பஸ்ஸில் போகணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ஒன்று கூட்ட நெரிசல், இல்லை படியில் தூங்கிட்டு போகிறது, இல்லை வந்து பர்ஸ் பத்திரமா வச்சுட்டு கூட்டத்து நடுவில் நின்றுட்டு போகிறது, அது வேற. ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம ரொம்ப கூட்டமாக இருக்குது, வேறு வழி இல்லை, இப்போ அந்த ஹேண்டில் ஒன்று தான் இருக்குன்னா லேடிஸ் மட்டும் இருக்கிற ஏரியாவில் நின்று இருந்தோம்னா நிறைய பேர் கை வச்ச கூட ஒன்றும் தோணாது. இதே ஜென்ஸ் இருக்கிற ஏரியாவில் அது கை பிடிச்சோம்னா அவங்களும் கை வச்சாங்கன்னா ஒருத்தங்க வந்து வேற வழி இல்லாமல் கை வைக்கிறாங்களா இல்லை வேணும்னு கை வைக்கிறாங்களா தெரியாது. இல்லை நம்ம ஏறுற நேரத்தில் சுற்றி மெயின் மட்டும் தான் இருக்காங்கன்னா போக வர அப்படி இப்படி பர்ஸ் எடுக்கிறேன், ஃபோன் எடுக்கிறேன், அப்படி இப்படின்னு கையை நுழைப்பாங்க பண்ணுவாங்க. அது வந்து வேணும்னே கை வைக்கிறாங்களா வேணான்னு தெரியாமல் கை வைக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது. அது தெரிஞ்சே நிறைய பேர் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, அங்கே இங்கே தொடுறது, கூட்டத்தில் வேணும்னே பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. So like just existing as a woman in this world is very இது இந்த மாதிரி என்ன சொல்றது, எதுக்கு லேடிஸ் ஸ்பெஷல், எதுக்கு லேடிஸ்க்கு இத்தனை சலுகை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பொங்குவாங்க. பட் ஜஸ்ட் தி கைண்ட் அண்ட் number of challenges women face on a regular basis, it's just all pervasive. பஸ் ஸ்டாப்ல தனியா உட்கார்ந்து இருந்தா அது கொஞ்சம் இருட்டான பஸ் ஸ்டாப்பா இருந்தாலே people will try to solicit you. It's happened to me. I think busla harassment வந்து it's not just to women, right? Men kume நிறைய yeah I mean I to have a இது அந்த மாதிரி காலேஜ் டைம்ல எனக்கு அந்த மாதிரி இதா இருக்கு. லைக் there was one guy who was sitting next to me and he was like ரொம்ப inappropriate பேசிட்டு இருந்தாரு. luckily my stop was the ரொம்ப நேரம் இது பண்ண முடியல. So I mean so public transportation நால you see like variety of people. In a way it's like உனக்கு வந்து ஒரு உலகத்துக்கான ஒரு ஜன்னல் மாதிரி I think you can consider like a window to the world because you see a variety of people. you might have bus friends, you might have friends who you know go route crushes. Route crushes. Okay. Route crush. I did have some too. Okay. So என்ன வந்து குற்றம் சொல்ற மாதிரி வந்து நீங்க உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டீங்க. இல்ல திடீர்னு ஞாபகம் வருது எனக்கும் ரூட் கிரஷ் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல எப்பயுமே அந்த டைம்க்கு போனோம்னா அங்க யாராவது ஒரு பையன் உட்காந்துருப்பான். நைஸ். சோ ஐ மீன் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில மோசமான அனுபவங்களும் இருக்கும். யூ ஆல்சோ லேர்ன் டு டீல் வித் திங்ஸ். லைக் உனக்கு வேற வழி இருக்கு, உனக்கு ஆட்டோல போக முடியும், இல்ல யாராவது கூட்டிட்டு போக முடியும், பைக் இதெல்லாம் போக முடியும், கேப்ல போக முடியும், ப்ரிவிலேஜ் இருந்ததுன்னா ஓகே ஃபைன், நீ வந்து யூ டோன்ட் ஹேவ் டு புட் அப் வித் தீஸ் திங்ஸ் எனிமோர். இல்ல உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இல்ல அந்த நேரத்துல வேற வழி இல்லை அப்படின்னா நீ இதுல போய் தான் ஆகணுன்ற சிச்சுவேஷன்ல யூ ஓகே நமக்கு வேற வழி இல்லை, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு யூ லேர்ன் டு டீல் வித் இட். அண்ட் உனக்கு ஒரு 10 பிரச்சனைகள்ல 11வது ஒரு பிரச்சனையா அது வந்து யூ ஜஸ்ட் லேர்ன் டு டீல் வித் இட், அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலி ஏதோ ஒரு இப்போ இதை பற்றி பேசும்போது ஏதோ ஒரு படம் ஞாபகம் வந்தது திடீர்னு. ஓகே அது அப்புறம் ஞாபகம் வந்தா கமெண்ட்ஸ்ல போட்டுக்கலாம், அது கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஆக்சுவலி சாரி I'll go back to கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அந்த ஃபேவரட் மெமரிஸ் பற்றி பேசினா I told you about this one time when private buses were plying in Chennai, right? I'll just give one kutti about it. Basically this was when Kalaignar got arrested in 2002 to 2003 அந்த டைம்ல. அப்போ வந்து அடுத்த நாளே buses were all on strike and அப்போ தான் வந்து வேறு வழி இல்லாமல் லைக் ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஹேட் ஸ்டார்டட். இது அப்போ தான் வந்து ஓகே பாட்டெல்லாம் போட்டு ஓட்டுவாங்க, இதெல்லாம் வந்து அப்போ தான் தெரிய வந்தது. இன்ஃபேக்ட் எப்படின்னா காலையில் பஸ்ஸில் ஏறினாலே அப்போவே
பஜ்ஜிலாம் வித்துருப்பாங்க பஸ்ஸுக்குள்ள. ஸோ ஐ ரிமெம்பர் லைக் பேயிங் சம் 5 rupees or 6 rupees whatever and then like eating bajji after breakfast and all. So yeah, that was a very unique phase in my public transport இது life. நைஸ். ஓகே, Yeah. நிறைய பேசிட்டோம். லெட்ஸ் ஜஸ்ட் end this episode. Maybe I'll end it with a fun fact about myself related to buses. Sure. நான் அந்த என்ஜின் மேல குஷன் மாதிரி வச்சிருப்பாங்க சொன்னல, என்னோட ஸ்கூல் பஸ்ல, அது வந்து பிரைவேட் பஸ்ல குஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. என்னோட ஸ்கூல் பஸ்ல குஷன் மாதிரி இருக்காது, பட் அது மேல அந்த லெதர் மாதிரி ஒன்னு இருக்கும். அதனா நல்லா சுடும், அது மேல உட்கார முடியாது யாரும். ஆனா எனக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தது. அது மேல ஐ யூஸ் டு நாட் only sit, அது மேல உனக்கு பிடிச்சுக்க கூட எதுவும் இருக்காது. அது மேல உட்கார்ந்துட்டு அது மேல உட்கார்ந்துட்டு என் பேக் என் மடியில வச்சுட்டு நான் தூங்கிட்டு வருவேன். அது வந்து என்ன ஆனாலும் சரி, அது மேல நான் அசையாம தூங்குவேன். ஒரு கட்டத்துல வந்து ஒரு நாள் நான் ரொம்ப பஸ் நல்லா ஆடி இருக்கு போல, நான் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கேன். மொத்த பஸ் என்ன பாத்துருக்கு. என் கிளாஸ் மாமும் என் பஸ்ல வந்தாங்க. அவங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, அம்மா எப்படிமா, ஹவு வித்யா அப்படின்னு கேட்டாங்க. சோ தட் இஸ் ஒன் ஃபன் ஃபேக்ட். சூப்பர் பவர். அதாவது உன்னோட பஸ்ல ஏறினாலே வந்து நல்லா தூக்கம் வரும். அதுவும் நல்ல பாட்டு அதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே கேட்கவே வேணாம். ஐ கேன் லைக் அப்படியே ஜாலியா நிம்மதியா தூங்க முடியும். இது வந்து நான் மட்டும் இல்ல, எங்க அப்பாவும் அப்படிதான். பஸ்ல ஏறினாருன்னா அடுத்த நிமிஷம் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. எனி ஃபன் ஃபேக்ட் ஃபார் யூ ரிலேட்டட் டு பஸ்ஸஸ்? இருக்காது. இவன் சிட்டி பாய், இவனுக்கு இந்த மாதிரி பஸ்ல போய் நல்ல அனுபவம் எல்லாம் கிடையாதுங்க. சோ உனக்கு கிடையாது. சரி, ஓகே. நான் அப்படி ஃபன் ஃபேக்ட் அப்படின்னா ஐ வுட் சே I've gone in like some 4 different types of buses in terms of structure itself. I've gone on double decker buses and I've gone on in the vestibule buses. ஒரு பஸ் பின்னாடி இன்னொரு பஸ் கனெக்ட் ஆகிருக்குமே, அந்த பஸ்ஸில் போயிருக்கேன். இன்னொன்று வந்து சாதா பஸ், அது ஒன்று. அண்ட் there was another type of bus in which there used to be just one seat. லைக் இந்த பக்கமும் ஒரு ரோ ஆஃப் சீட்ஸ் இருக்கும், it will be just single seat. இந்த பக்கமும் அதே தான், ஒரே ஒரு சீட் மட்டும் தான் இருக்கும். I don't know what the point of that bus was, but there was a limited number of those buses. I think நிறைய என்ன மாதிரி நிறைய millennials அது போய் it might trigger some memories, I think, for some of you guys. நீ வந்து அடுத்த தடவை கோயம்புத்தூர் வா ராஜா, உன்னை நான் 5th type of busல கூட்டிட்டு போறேன். It is a straight bus to heaven. I will take you in a private bus from Coimbatore to Metupalayam. I have already done that. I wouldn't do it again. No, thank you. Small boy. Okay, thank you for watching. இது வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா மிக்க நன்றி. கூடிய விரைவில் மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல உங்களுடைய சந்திக்கிறோம். பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? Thank you. Bye bye. Take care. Bye.